Hello all, welcome back to Mailtogi Studio. இந்த வீடியோல blouse tracing பார்க்கலாம். இப்ப பாருங்க இதுதான் saree. இதுக்கு தான் நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். இதுல வந்து கோல்ட் சரி இல்ல வெறும் சில்வர் சரி தான் இருக்கு. இந்த பீகாக் டிசைன் இருக்கு. சாரிக்குள்ள இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் இருக்கு. இதோட blouse வந்து பிங்க் கலர்ல இருக்கு. பாருங்க இதோட முந்தியும் பிங்க் கலர்ல இருக்கு. இதோட border ஃபுல்லா ரவுண்டா இருக்கு இல்லையா? இதோட முந்தியில வந்து இந்த மாதிரி flower டிசைன் இருக்கு. இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம் ட்ரேசிங் பேப்பர்ல. இதுல வந்து கலர்ஸ் ரெண்டே கலர் தான், violet and pink. அதுக்கு அப்புறமா சில்வர் சரி இருக்கனால சில்வர் கலர் சரி த்ரெட் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். பாருங்க ப்ளவுஸ்ல வந்து சில்வர் பார்டர் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஃபுல்லாமே plain blouse தான். பிங்க் கலர் blouse இருக்கு. இதுல எப்படி வந்து ட்ரேசிங் எடுக்கிறது அப்படினு பார்க்கலாம். ட்ரேசிங் பேப்பர்ல நான் இந்த மாதிரி டிரா பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து எல்போ லெந்த் ஸ்லீவ். கீழ வந்து ஒரு சின்ன லைன்ஸ் பார்டர் கொடுத்திருக்கோம். அதுல வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் வரைஞ்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ரிமைனிங் கேப் ஃபுல்லாமே வந்து லைனா போட்டு ஃபில் பண்ணிருக்கோம். இது பாருங்க இது வந்து பேக் பார்ட். பேக் பார்ட்ல வந்து நான் ஒரு சைடு மட்டும் தான் டிரா பண்ணிருக்கேன். நம்ம பேக் நெக்ல ரெண்டு சைடுமே ஒரே டிசைன் தான்னா நீங்க இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் டிரா பண்ணிட்டு ட்ரேசிங் எடுத்துக்கலாம். பாருங்க இது வந்து ஃப்ரண்ட் நெக் நான் இந்த இடத்துலயே மார்க் பண்ணிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே வேற டிசைன் இருந்தா மட்டும் ஃபுல் நெக் டிரா பண்ணுங்க. ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட் ட்ரேசிங் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இந்த டிரா பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அதுல வந்து இந்த மாதிரி கார்பன் ஷீட் வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு வந்து பத்தாது ஏனா எல்போ ஸ்லீவ்ங்கறனால ரெண்டு கார்பன் வைக்கணும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கார்பன் ஷீட் எடுத்துட்டு ரெண்டையும் சேமா அப்படி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு அந்த மை இருக்கிற பக்கத்தை விட்டுருங்க. இன்னொரு பக்கத்துல செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். ரெண்டையும் ஒட்டிட்டு நீங்க வச்சு ட்ரேசிங் எடுக்கும்போது கரெக்ட்டா வரும். நார்மல் சின்ன ஸ்லீவ்னா உங்களுக்கு பரவாயில்லை கரெக்டா இருக்கும். உங்களுக்கு வந்து எல்போ ஸ்லீவுக்கு வந்து கார்பன் ஷீட் பத்தாது. சோ இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துட்டு ரெண்டு சீட்டையும் இந்த மாதிரி சேமா வச்சு ஒட்டிருங்க. இப்படி கரெக்ட்டா வெச்சிட்டு அப்படியே அதே லைன்ல ஒட்டிருங்க. கார்பன் ஷீட் மாறாம வச்சு ஒட்டணும். நான் இதுக்கு வந்து yellow கலர் கார்பன் ஷீட் எடுத்துர்க்கேன். ஏனா வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கனால ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எடுத்தா கரெக்ட்டா இருக்காது. சோ நான் yellow கலர் கார்பன் ஷீட் எடுத்துர்க்கேன். அப்பதான் வந்து அந்த சில்வர் கலர் சரியில கொஞ்சம் ட்ரேசிங் விழுகும். சேம் வந்து ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எடுத்தா ட்ரேசிங் அந்த அளவுக்கு தெரியாது. பாருங்க இந்த மாதிரி ஒட்டிட்டு கட் பண்ணிருங்க. ப்ளவுஸோட அந்த பார்டர் பார்ட் இருக்குலையா அத வந்து ரெண்டா மடிச்சு வச்சிருக்கோம். ரெண்டு ஸ்லீவுமே நம்ம வந்து ஒரே டைம்ல ட்ரேஸ் பண்ண போறோம். சோ அடியில ஒரு கார்பன் அதுக்கு அப்புறமா ஃபேப்ரிக் இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணிருக்கோம் ரெண்டு ஸ்லீவுக்கு. திரும்ப அதுக்கு மேல ஒரு கார்பன். பாருங்க அந்த கார்பன் டைரக்ஷன் பாத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து கிளாத்தை பார்த்து இருக்கணும். அப்பதான் ட்ரேசிங் வந்து கிளாத்ல விழுகும். வீனரா இருக்கும்போது அதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே வந்து ட்ரேசிங் சீட் வச்சிருக்கோம். ட்ரேசிங் சீட் அதுக்கு அடியில கார்பன், அதுக்கு அடியில கிளாத், அதுக்கு அடியிலயும் கிளாத், திரும்ப அதுக்கு அடியில கார்பன் ஷீட். அப்போ வந்து ஒரே டைம்ல நீங்க வந்து ரெண்டு ஸ்லீவுமே மார்க் பண்ணிரலாம். இந்த மாதிரி வெச்சிட்டு அங்கங்க வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நகராம இருக்கும். பின் பண்றதுக்கு முன்னாடி கரெக்ட்டா வெச்சுக்கோங்க. அதாவது கிளாத்தோ ட்ரேசிங் சீட்டும் கரெக்ட்டா இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி அங்கங்க பின் பண்ணிருங்க. பின் பண்ணும்போது எல்லா கிளாத்துமே சேர்ந்து இருக்கணும். கார்பன் ஷீட் கிளாத் எல்லாமே சேர்ந்து இருக்கணும். அந்த மாதிரி நல்லா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து ட்ரேசிங் எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம அதே லைன் மேல அப்படியே டிரா பண்ணிக்கிறோம். நார்மல் பென்சில் வச்சு தான் நான் டிரா பண்றேன். நல்லா அழுத்தி டிரா பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து அடியில இருக்கிற கிளாத்லயும் உங்களுக்கு ட்ரேசிங் விழுகும். அதனால கொஞ்சம் நல்லா அழுத்தியே டிரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது ஃபுல்லாமே டிசைன் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆக வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிரா பண்ணும்போது அப்படியே நமக்கு வந்து ரெண்டு ஸ்லீவ்லயுமே டிசைன் விழுந்துரும். நம்ம சிங்கிள் ஸ்லீவா வந்து ட்ரேசிங் எடுக்கிறதுக்கு இது வந்து பெட்டரா இருக்கும். அதே மாதிரி பேக் நெக்குமே வந்து நீங்க ஒரு சிலர் வந்து ஃபுல்லா டிரா பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ட்ரேசிங் எடுப்பாங்க. பட் அதை விடமே ரெண்டு பக்கம் ஒரே ட்ரேசிங் போது இது ரொம்ப ஈஸியான மெத்தடா தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம டிரா பண்ண போறோம். டிரா பண்ற வேலையும் கம்மியாகும். அதே மாதிரி ட்ரேசிங் எடுக்கிற டைமும் கம்மியாகும். அப்படியே கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு சைடு நம்ம டிரா பண்றதே உங்களுக்கு ரெண்டு சைடுமே விழுந்துரும். அதே மாதிரி எக்ஸாக்ட்டா கிடைக்கும். நீங்க வந்து இந்த சைடு என்ன டிரா பண்றீங்களோ அதே சைடு ட்ரேசிங் விழுகிறதுனால அதே எக்ஸாக்ட்டா அந்த சைடும் அதே பாயிண்ட் தான் கிடைக்கும். சோ இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பாருங்க டிரா பண்ணும்போது நல்லா அழுத்தி டிரா பண்ணணும். ஏன்னா நமக்கு ரெண்டு கிளாத் இருக்கு இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல வந்து ஆல்ரெடி ட்ரேசிங் பேப்பர்ல டிரா பண்ணிட்டு அதை எப்படி வந்து கிளாத்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு மட்டும் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து எப்படி ட்ரேசிங் பேப்பர்ல ஒரு மோட்டிவ் வச்சு ட்ரேசிங் பேப்பர்ல எப்படி வரையறது அப்படின்னு சொல்றேன்.
அதே மாதிரி இந்த டிசைன் வந்து இந்த ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு 3 ஃப்ளவர் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா. நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் ஒரு சின்ன பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன டிசைன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு சின்ன பேப்பரில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த ட்ரேசிங் பேப்பருக்கு அடியில் வச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதை வச்சு நீங்கள் அங்கங்கே ஃப்ளவர் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொடி டிசைன் அப்படியே நீங்கள் அந்த ஃப்ளவருக்கு ஜாயின் பண்ணி விடுற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் மோட்டிவ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு மோட்டிவ் மட்டும் ஒரு டிசைன் மட்டும் ட்ரா பண்ணிட்டா போதும். அதை வச்சே வந்து நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாமே நான் வந்து ட்ரேசிங் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாமே ட்ரேசிங் எடுத்தாச்சு. வீடியோவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பாருங்கள் எல்லோ கலர்னால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது. இதே ஒயிட் கலர்னால் நல்லா டார்க்காக தெரியும், பட் சில்வர் லைனில் தெரியாது. அதனால நான் எல்லோ கலர் கார்பன் ஷீட்டை வச்சு ட்ரேசிங் எடுத்தேன். பாருங்கள் நல்லாவே விழுந்துருக்கு, பட் கேமராவில் வந்து அந்தளவுக்கு தெரியல. ஓகே, இப்போ ஸ்லீவ் பார்ட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சைடு பார்டர் இருக்கிறத வந்து ஸ்லீவ் பார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு சைடு பார்டர் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயும் அதே சேம் மெத்தட் தான். இப்போ பாருங்கள் நம்ம ட்ரேசிங் ஷீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அடியில் வந்து ஒரு கார்பன் ஷீட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். தெரியுதா, கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடியில் ஒரு கார்பன் ஷீட் வச்சுருக்கோம். அப்போ உங்களுக்கு வந்து டபுள் சைடும் கிடச்சிரும். இப்போது இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போது இந்த கிளாத்துக்கு மேலே ட்ரேசிங் பேப்பர் வைக்கும்போது கரெக்டாக வைக்கணும். இப்போ நான் வந்து பார்டரை விட்டுற போகிறேன். பாருங்கள் அடியில் ஒரு கார்பன் ஷீட் இருக்குது, கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம், திரும்பி ஒரு கார்பன் ஷீட், அதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பர். நான் பார்டர் வந்து எடுத்துக்க போகிறதில்ல, பார்டரை விட்டு போட்டு தான் நான் வந்து பேக் பார்ட் கட் பண்ண போகிறேன். ஸோ நான் பார்டரை விட்டுட்டு மேலே வச்சுக்கிறேன். பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, மடிச்சிருக்கிற பார்ட்டும் நம்ம வச்சுருக்கிற ட்ரேசிங் பேப்பரும் கரெக்டாக ஓவர்லே ஆகணும். அதை கொஞ்சம் மாற்றி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வராது. நம்ம எங்கே மடிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் எக்ஸாக்டாக அதே மாதிரி வச்சு நான் பின் பண்ணியிருக்கேன். மாற்றி வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த சைடும் அந்த சைடும் வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக டிசைன் வந்து வராது. ஓகே, இப்போ வந்து இதுக்கு மேலேயே வந்து நம்ம ட்ரேசிங் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் நார்மல் பென்சில் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் போடுறோம் இல்லையா சென்டரில், அது வந்து நான் பாதி தான் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா இன்னொரு சைடு வந்து பாதி விழுந்துடும். அப்போ கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி கரெக்டாக சென்டராக போடுறத மட்டும் நீங்கள் பாதியாக போடுங்க. அப்போ தான் அடுத்த பக்கமும் உங்களுக்கு பாதியாக கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஃபுல் ஃப்ளவர் போட்டிருந்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு ஃப்ளவர் கிடச்சிரும் அந்த சைடு நம்ம ட்ரேசிங் எடுக்கும்போது. ஸோ நீங்கள் சென்டரில் போடுறத பாதியாக தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஈவனாக கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலேயே நல்லா ட்ரேசிங் எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. டேரெக்டாக நான் வந்து ட்ரேசிங் பேப்பரில் வந்து ப்ளவுஸ் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ப்ளவுஸில் வச்சு ட்ரேசிங் எடுத்துட்டேன். உங்களுக்கு இதுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் வந்து எப்படி ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். நீங்களே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஒருவேளை டெய்லர்கிட்ட கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்கக்கிட்டே கொடுத்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்க, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாமே நம்ம வந்து ட்ரேசிங் எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் வந்து ட்ரேசிங் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஃபுல்லாக ட்ரேசிங் எடுத்தாச்சு. கேமராவில் லைட்டாக தான் தெரியுது, பட் ஃபுல்லாமே ட்ரேசிங் விழுந்திருக்கு டபுள் சைடுமே. எல்லோ கலர் ஷீட்னால உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. இதே ஒயிட் கலர்னால் நல்லா பிரைட்டாக தெரியும். இப்போ பாருங்கள் நம்ம கீழே வந்து இந்த பார்டர் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஹிப் பெல்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஸ்லீவில் வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதையே இங்கே வந்து நான் ட்ரேசிங் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹிப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் இந்த ஸ்லீவ் மார்க் பண்ணியிருந்தோம்ல, இதை அப்படியே வச்சுட்டு நான் எடுத்திருக்கேன் ட்ரேசிங். இதை அப்படியே வச்சு கிளாத்தை டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த சைடு இந்த சைடு டபுள் சைடுமே விழுந்துடும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹிப் லென்த் எவ்வளோ உங்களுக்கு சைஸ் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் நெக் இங்கே இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் நெக் வந்து பாருங்கள் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இதான் ஃப்ரண்ட் நெக் தான் ப்ராப்ளம் வரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மார்க் பண்ணுவாங்க. ஸோ யார் ஸ்டிச் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து மார்க் பண்ணி வாங்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ட்ரேசிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ட்ரேசிங் மெத்தட் தான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடய ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.